வணக்கம். செய்திச் சுருக்கம். ரேபிட் டெஸ்ட் கருவியில் கோளாறு. கொரோனா வைரஸ் தொற்றை கண்டுபிடிக்க உடலில் இருக்கும் ஆன்டிபாடிகளை கண்டுபிடிக்கும் 5 லட்சம் ரேபிட் டெஸ்ட் கிட்டை சீனாவிடம் மத்திய அரசு வாங்கியது. இதை அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்துக் கொடுத்தது. இந்த ரேபிட் டெஸ்ட் கருவியில் ஆன்டிபாடிகள் குறைவாக இருப்பின் PCR பரிசோதனை செய்யப்பட்டு கொரோனா உறுதி செய்யப்படும். தற்போது சீனாவின் இந்த ரேபிட் டெஸ்ட் கருவியில் கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் உட்பட பல மாநிலங்களின் ரிசல்ட் தவறாக வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே குற்றச்சாட்டை மற்ற மாநிலங்களும் உறுதி செய்துள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு ரேபிட் டெஸ்ட் கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என ICMR கேட்டுக் கொண்டுள்ளது. ICMRின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கருவிகளை சோதனை செய்ய இருப்பதாகவும், கருவியில் பழுது இருந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் திருப்பிக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கருவி 20 டிகிரி செல்சியஸிற்கு குறைவான வெப்பநிலையில் பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே சீனாவின் பரிசோதனை கருவிகளை ஸ்பெயின், ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் போலி என திருப்பிக் கொடுத்தது தெரிந்தும் இந்தியா சீன நிறுவனங்களிடம் ரேபிட் டெஸ்ட் கருவிகளை வாங்கியது. ரேபிட் டெஸ்ட் கருவியின் பொய்யான ரிசல்ட்டே சீனாவில் 30% கொரோனா அதிகரிக்க காரணம் என சீனாவை சொன்னது. தரமான கருவிகளுக்கு நடுவில் போலியான கருவிகளை கலந்து சீனா விற்பனை செய்வதாக ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டியது. அதே யுக்தியை இந்தியாவிடமும் செய்திருக்க வாய்ப்புள்ளது. கருவி வாங்கிய போது ICMR சோதனையில் குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்படாதது இந்த சந்தேகத்தை உறுதி செய்கிறது. ரேபிட் டெஸ்ட் கருவிகள் வாங்கி இதுநாள் வரை பரிசோதனை செய்த நபர்களுக்கு மீண்டும் பரிசோதனை செய்யப்படுமா என்ற தகவல் இல்லை. எனவே பரிசோதனை செய்து ரிசல்ட் நெகட்டிவ் என்று வந்த நபர்களும் சில நாட்கள் பாதுகாப்பாக இருப்பது நல்லது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதிபர் கிம் உயிருக்கு ஆபத்து. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஏப்ரல் 11ஆம் தேதி நடந்த அரசு கூட்டத்தில் பங்கேற்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி கிம்மின் தாத்தா பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பதவியேற்றதிலிருந்து முதல் முறையாக கிம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. கிம் ஏன் இத்தனை நாள் வெளியில் தலை காட்டவில்லை என்ற கேள்வி எழுந்தது. கிம் உடல்நலம் குறித்து சந்தேகம் எழுந்தது. கிம்முக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்த விஷயத்தை வடகொரிய பத்திரிகை ஒன்று வெளியிட்டது. கிம் உடல் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக தென்கொரியாவின் தலைமை தேசிய பாதுகாப்பு தலைவர் கவலை தெரிவித்தார். கிம்முக்கு உடல்நிலை ஏற்கனவே சிக்கலில் இருக்கிறது. அதிகமாக புகைப்பிடிக்கும் பழக்கம், உடல் பருமன் பிரச்சனை கிம்முக்கு இருக்கிறது. கிம் உடல்நிலை குறித்த பொய்யான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். அவர் உடல்நிலை சரியான பின் அதை தெரிவிப்போம் என்றனர் அதிகாரிகள். இனிமேதான் எல்லாமே இருக்கு. கொரோனா பரவல் இன்னும் மோசமான நிலையை அடைய அதிக வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார தலைவர் டெட்ராஸ் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் குறித்த முழுமையான தகவல் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. வளர்ந்த நாடுகள் கூட கொரோனாவை கட்டுப்படுத்த தள்ளாடி வருகிறது. கொரோனா வராத நாடுகள் கூட உஷாராக இருக்க வேண்டும். கொரோனா அங்கு பரவ ஆரம்பித்தால் அதிர்ச்சியாக இருக்கலாம். கொரோனாவால் ஆயிரக்கணக்கானோர் செத்து மடிக்கின்றனர். எங்களுக்கு ஒவ்வொரு உயிரும் முக்கியம். ஐநா அமைப்பில் எந்த ரகசியமும் இல்லை. அமெரிக்காவிடம் எதையும் சுகாதார அமைப்பு மறைக்கவில்லை. அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனாவை ஒழிக்க முடியும் என்று டெட்ராஸ் தெரிவித்தார். Trust us, the worst is yet ahead of us. Let's prevent this tragedy. It's a virus that many people still don't understand. Many countries were very developed, putting the wrong conclusions because they didn't know it and got into trouble. And we warned even developed countries saying this virus will even surprise developed countries. It did. We said that. It will surprise even wealthy nations. We said it is on record. Let's stop additional surprises. Let's stop tragedy. Hundreds of thousands now dying is serious. Even one life is precious. Let's say enough is enough. திறந்தவெளி கக்கூசான அமெரிக்க சாலைகள்.
கலிபோர்னியால இருக்க அழகான சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ். ஹாலிவுட் டூரிசம் எல்லாமே இங்க ரொம்பவே ஃபேமஸ். ஆனா இந்த ஊர்ல முகம் சுழிக்க வைக்கும் விஷயங்களும் இருக்கு. வீடு இல்லாதவங்க பலர் லாஸ் ஏஞ்சல்ஸ் தெருக்கல்ல வசிக்கிறாங்க. வீடு மட்டும் இல்ல, பப்ளிக் பாத்ரூம் கூட இவங்களுக்கு இல்ல. இதனால தெருக்கல்ல வசிக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த காட்சிகள்ல முதல்ல பாருங்க. யாரோட வீடு வாசல்லையோ தூங்கி எழுந்த ஒருத்தன் பேண்ட கழட்டி நேரா படுத்திருந்து வீட்டு வாசல்ல மலம் கழிக்கிறான். பலர் கார்கள் பின்னாடி மறைஞ்சு இந்த வேலையை செய்யறாங்க. செவுத்துல நாய் செய்யற மாதிரி கார் டயர்ல யூரின் அடிக்கிறாங்க. இந்த தெருக்கல்ல கிராஸ் பண்ணி போனாலே மூக்க பொத்திட்டு தான் போறாங்க எல்லாரும். வீட்டுக்கு முன்னாடி இப்படி அசிங்க பண்ணிட்டு போறத பார்த்த வீட்டு ஓனர்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை இப்ப கொரோனா டைம்ல உருவாகல, பல வருஷமாவே இருக்கு. அந்த இடத்தை சுத்தம் பண்ண துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க. நிரம்பி வழியும் பல யூரின் பாட்டில்களை அகற்றுவாங்க. இதோட சேர்த்து மெடிக்கல் வேஸ்டும் குவிஞ்சு இருக்கும். 36,000 வீடு இல்லாதவங்களுக்கு வெறும் 16 பப்ளிக் பாத்ரூம்கள் கட்டி கொடுத்தா எப்படி இந்த நிலை மாறும்? லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கிட்ட இத பத்தி கேட்டப்ப சிட்டில அவங்களுக்கு வீடு கொடுக்கவும் பாத்ரூம் கட்டவும் காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அமெரிக்கான்னு சொன்னாலே சுத்தமான சுகாதாரமான பணக்கார நாடுன்னு வாய பொளந்து பார்த்தவங்க பாராட்டினவங்க டாய்லெட் கட்ட கூட இவங்களுக்கு காசு இல்லையான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த ஏரியால கழிவுகள் அகற்ற 2017-18 $3 லட்சம் $9 லட்சம் செலவாச்சு. போன வருஷம் மட்டும் இத சுத்தம் செய்ய மொத்தம் $19 லட்சம் மேல செலவு அதிகரிச்சு இருக்கு. இதுக்கு செலவு பண்றதுக்கு பதில் வீடும் பாத்ரூமும் கட்டி கொடுத்திருக்கலாமே. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அதிகமா கொரோனா பரவுற இந்த நேரத்துல சுகாதாரத்தை சரி செய்யலனா நிலைமை இன்னும் சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பீப்பாய் வாங்கினால் $3,000 தருகிறோம். உலக அளவில் ஊரடங்கு காரணமாக தொழிற்சாலைகள் முடங்கியுள்ளது. பெட்ரோல் டீசல் தேவைகள் பெருமளவில் குறைந்துள்ளது. இதனால் விலை தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $0 கீழே சென்றுள்ளது. குறைந்தபட்சமாக 159.98 லிட்டர் கச்சா எண்ணெயை கொண்ட ஒரு பேரல் -39.14 அமெரிக்க டாலர்கள் விற்பனையாகிறது. அதாவது கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு உற்பத்தியாகும் எண்ணெயை சேமித்து வைக்க போதிய இடம் இருக்காது. அதே நேரம் முழுமையாக உற்பத்தியை நிறுத்த முடியாது. தேவையில்லை என்றபோது எண்ணெய்க்கு மதிப்பே இல்லாமல் போகிறது. மேலும் உற்பத்தியானதை சேமித்து வைக்கும் இடத்திற்காகும் செலவே இதன் விலை 0க்கு கீழே போகும் காரணம். இதனால் உற்பத்தி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை கொடுத்து கச்சா எண்ணெயை கொடுக்கும் நிலை உருவாகியுள்ளது. அந்த வகையில் ஒரு பேரல் எண்ணெய் மற்றும் $3,000 கொடுப்பதற்கு சமம். யுக்தி ரீதியாக 7.5 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை இருப்பு வைக்கப் போவதாகவும் மேலும் சவுதி அரேபியாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் பிரெண்ட் எண்ணெய் விலை 9% விலை குறைந்து $25 விற்பனையாகிறது.